நியூ மூன். இந்த நியூ மூன் அப்படிங்கிறது வந்து அமாவாசை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இந்த நியூ மூன் டைம்ல நம்ம ஏதாவது ஒரு நம்மளோட ஆசைகள் இல்ல ஏதாவது பிரச்சனைகள் அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா உங்களோட ஆசைகள் சீக்கிரமா நிறைவேறும். ஏன்னா எனர்ஜி போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். ஏன்னா மூனோட எனர்ஜி புல், மேக்னெட்டிக் புல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் போது இந்த ஒரு பூமிக்கும் மூனுக்கும் அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். அப்போ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த எனர்ஜிஸ்னால தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே எனர்ஜி தானே. அப்போ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த டைம்ல கரெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணா நம்மளோட ஆசைகள் சீக்கிரமா நிறைவேறும். அப்போ இந்த நியூ மூன் பத்தி ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் இந்த நியூ மூன்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை ஆசைகளை கொண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்த பத்தியும் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எப்பவுமே இந்த நியூ மூன் வரும்போது இந்த நியூ மூனுக்கு முன்னாடி 2 நாள், நியூ மூனுக்கு பின்னாடி 2 நாள் எப்பவுமே அதோட பவர் இருக்கும். ஸோ 30, 1, 2, 3 அது வரைக்கும் நீங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய ரிச்சுவல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி செய்யலாம். வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. ஐம் எ ஃபிலிம் டைரக்டர். பேய் கொட்டு அப்படிங்கிறது நான் எடுத்த படம். சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமா தேட்டர் ரிலீஸ் ஆகும் போகுது. இந்த நியூ மூன் 2 நாளைக்கு 2 விதமான ஜோடியாக் சைனில் இருக்க போகுது. அப்படின்னா 2 நியூ மூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியடில் நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்னா, நம்ம நினச்ச காரியம் எதுவுமே கை கூட மாட்டேங்குதே, உறவுகளுக்குள்ளார ஒரே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு மனசு ரொம்பவே லோவாக ஃபீல். இதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்துடலாம். இப்போ உங்ககிட்ட கற்பூரம் இல்லை ஊதுபத்தி, சாம்பிராணி, விளக்கு இதெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டார் அன்னாசி, பே லீவ்ஸ், இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த பே லீவ்ஸ், க்ளவுஸ், ஓகே, லவங்கன்னு சொல்லுவோம்ல அது, எலைச்சி, ஏலக்காய், அப்புறம் இந்த பட்டை. ஸோ பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை நறுமணம் வீசக்கூடிய அருமையான அந்த சாமான்கள் பூரா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது தவிர ஒரு பென்னு, பேப்பர் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட அந்த ஸ்டார் அனாஸ், அப்புறம் எலைச்சி, பே லீஃபு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சொன்னால அந்த பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அஃபர்மேஷன் எழுதணும். ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு 3 ஆசை நீங்க எழுதலாம். அந்த 3 ஆசைகள் உங்களை சேர்ந்த ஆசையாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க வேற யாருக்காவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படியும் பண்ணலாம். ஸோ 3 ஆசை தான் எழுதணும். அப்படி எழுதும் போது நேர்மறையான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதணும். பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற வார்த்தை கண்டிப்பா நீங்க போடணும். இப்படிதான் நீங்க வந்து உங்களோட அந்த அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ எந்த ஆசை நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வேணும்னு எழுதாம உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு அந்த அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 அஃபர்மேஷன் நீங்க கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சமையல் பொருட்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த சமையல் பொருட்கள் கிட்ட, அப்புறம் அந்த தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வைக்க சொன்னால அந்த தண்ணி கிட்ட உங்களோட அந்த 3 ஆசையும் நீங்க 3 தடவை படிக்கிறீங்க. 1 by 1 படிக்காம ஒன்னொன்னா 3 தடவை படிங்க. ஃபர்ஸ்ட் ஆசை 3 வாட்டி சொல்லுங்க, செகண்ட் ஆசை 3 வாட்டி, தேர்ட் ஆசை 3 வாட்டி. அது மாதிரி படிச்சுட்டு அந்த அன்னாசு இல்லைன்னா எலைச்சி ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளார போடக்கூடாது.
ஒன்னா பட்டை, இல்லைன்னா ஒரு லவங்கம், இல்லைன்னா ஒரே ஒரு இலைச்சி, அது மாதிரி, இல்லை ஒரே ஒரு ஸ்டார் அனாசு, அது மாதிரி ஏதோ ஒரு பொருளை எடுத்து நீங்க அந்த தண்ணிக்குள்ளார போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதை ஊற விடுங்க. அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அந்த பொருளை குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பொருளை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சரியா? இதுதான் நீங்க பண்ண வேண்டிய இந்த சமையல் பொருள்களை வச்சு பண்ணக்கூடிய ரிச்சுவல் இது. இப்போ நீங்க இந்த ஆசையை சொல்லும் போது ஒரு ஃபீல், எமோஷன் கொடுத்து சொல்லுங்க. சும்மா படிக்கிற மாதிரி வாய்ப்பாடு மாதிரி படிக்க கூடாது. உங்ககிட்ட நிஜமாலுமே அந்த ஆசை இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அந்த ஒரு எமோஷனை கொடுத்து அந்த தண்ணி கிட்ட படிச்சு இந்த பொருள்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து அதுல போடுங்க. ஓகே, மீதி பொருள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த அஃபர்மேஷன் இருக்குமே, அது என்ன ஆகும், அது என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அது தீர்ற வரைக்கும் நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை சேர்ந்தவங்களுக்கும் உங்களுக்காகவும் நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஸோ நீங்க சமையல்ல யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட், விளக்கு பத்த வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கற்பூரம், இல்ல ஊதுபத்தி, இல்ல சாம்பிராணி, இது எல்லாத்தையுமே நீங்க பத்த வைக்கிறதுனாலும் பத்த வைக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பொருள் தாங்க என்கிட்ட இருக்குனாலும் நீங்க ஒரு பொருளை வச்சு நீங்க பொருத்தலாம். இப்போ இது எல்லா பொருள்களையும் நீங்க பொருத்திட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அத்தனையும் ஒரு பிளேட்ல வச்சு எல்லா ரூமுக்கும் நீங்க அதை எடுத்துட்டு போய் காமிங்க. கற்பூரம் பொருத்தி வச்சிருக்கீங்க, சாம்பிராணி பொருத்தி வச்சிருக்கீங்க, ஊதுபத்தி பொருத்தி வச்சிருக்கீங்க. விளக்கு மட்டும் எங்க சாமி ரூம்ல பொருத்தி வச்சீங்களோ அங்க மட்டும் இருக்கு. மீதி எல்லா பொருளும் நீங்க தட்டுல வச்சு ஒவ்வொரு ரூமுக்கா நீங்க கேரி பண்ண போறீங்க. ஒவ்வொரு ரூம்லயும் மூளை முடுக்க எல்லாமே நீங்க காமிக்க போறீங்க. எல்லா இடத்துலயும் காமிக்க போறீங்க. அப்படி நீங்க காமிக்கும் போது லைட் ஆஃப் பண்ணிடணும். வீட்டுல ஒன்லி இந்த ஒளி மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரு ரூம்ல நீங்க காமிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அதை காமிங்க. அப்புறம் வெளியே வரும்போது அடுத்த ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூம்ல காமிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். சரியா? இப்போ எல்லா ரூம்லயும் நீங்க காமிச்சாச்சு. இப்படி பண்றதுனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இத்தனை நாள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே விலகி ஓடிடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ டிசம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அப்போ ஜன்னல் கதவெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா திறந்து வைங்க. திறந்து வச்சு நீங்க இந்த ரிச்சுவலை பண்ணுங்க. சரியா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் கொண்டு அந்த பிளேட்டோட சாமி ரூம்ல வச்சு ஓகே ஒரு நிமிஷம் சாமி கிட்ட உட்காந்து கும்பிடுறதோ இல்ல ஒரு தியான நிலையில நீங்க ஒரு தியானம் பண்றதோ எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த உங்களோட ரிச்சுவல் ஒரு அருமையா நடத்தி கொடுத்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடி நன்றி அப்படின்னு ஒரு 3 வாட்டி சொல்லிடுங்க. அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு கிட்ட சொல்லுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லா ரூம்லயும் நீங்க லைட்டை ஆன் பண்ணி வைக்கணும். எந்தெந்த ரூம்ல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்களோ எல்லா ரூம்லயும் லைட்டை நல்லா ஒலிக்க விடுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த ரிச்சுவல் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் கூட்டி தொடச்சி நம்ம மாப் போட்டா எப்படி இருக்கும் வீடு? ஓகே, அப்போ எப்படி நீங்க அப்படி சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு இப்போ வரும் உங்களுக்கு. ஏன்னா எனர்ஜிஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே எனர்ஜி தானே. அப்போ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த டைம்ல கரெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணா நம்மளோட ஆசைகள் சீக்கிரமா நிறைவேறும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு சேர்ந்தவங்க அத்தனை பேத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட ஆசைகளும் நிறைவேறட்டும். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம்.